கட்சியோட இன்ட்ரெஸ்ட் எப்படி தெரிஞ்சிருக்கிறாரு? அடுத்து இந்த டாக்டருக்கு அந்த டாக்டர் இப்ப பதில் சொல்லுவார். அதிமுக நிபந்தனைகளை முன்னாடியே சொல்லி இருக்கணும். நிபந்தனை வச்சுட்டு போயிருந்தா கூட மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் அப்படின்றார். காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று செட் பண்றோம்னா அதை முதல்ல சொல்லி இருக்க வேண்டியவர் அதிமுக தலைமையில கூட்டணினா அதிமுக தலைமை தானே சொல்லி இருக்கணும்னு கேட்கிறார். மக்களுக்கு மக்கள் சொல்லி தான் அதிமுக செய்யும். இந்த 4 பேருக்கு சஃபீர் அந்த மாதிரி ஆளுகளுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கட்சி நலனுக்காக தான் சொல்லுவாங்க. கட்சி நலனுக்கு தான் சொல்லணும். ஒரு கட்சி ஒரு கட்சி தலைவர் கட்சியுடைய நலனுக்காக சொல்லணும். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2021 பொதுக்குழு கூட்டம் கூட்டி பொதுக்குழுவில் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அது கட்சி விவகாரம், பார்ட்டி பாலிட்டிக்ஸ். அப்புறம் 4 வருஷம் கள நிலவரத்தில் பார்த்தோம். இன்றைக்கி இப்போ இந்த இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் கேட்டேன். அதுலேயும் ஒரு முஸ்லீம் இதுகிட்டையும் கேட்டேன். நாங்கள் நீங்களும் தான் என்ன செய்வீங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்லி தான் வந்தீங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு ஓட்டு கிடைக்கல. நீங்களும் கட்சி நடத்தணும், நீங்களும் கட்சியில் எலெக்ஷன் சந்திக்கணும். நீங்களும் எல்லாம் சொல்கிறாங்க 4 பேர் இந்த விவாதத்தில் இருந்துட்டு அதிமுக கூட்டணிக்கு ஆளே வர மாட்டேங்கிறான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக தான் இருக்குது. நீங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க. அங்கே வா மக்கள் தான் சொல்கிறாங்க. ஏப்பா எவ்வளையோ பெரிய சபை சொன்னார் இல்லையா, ப்ராமிஸு எக்கச்சக்கமான ப்ராமிஸ் கொடுத்தாங்கப்பா. நாங்களும் நம்பிட்டோம். இந்த ப்ராமிஸை நம்பித்தான் ஓட்டை போட்டு தொலைச்சிட்டோம். ஒன்றுமே நடக்கலை. இன்னைக்கு நடக்கல மட்டும் சொல்லுங்க. என்னுடைய இன்னைக்கு சொல்கிறேன், மடிப்பாக்கத்தில் சபரி சாலை டு பொன்னியம்மன் கோயில் சாலையில் ட்ரெயினேஜ் 2 வருஷமாக போடலை. ஆனால் ட்ரெயினேஜுக்கு வசூல் எவ்வளோ தெரியுமா? 12,000 வருஷத்துக்கு. அதிமுக எவ்வளோ தெரியுமா? 700 ரூபா. அது ஏன்னு கொடுச்சு சொல்லுங்க. 700 ரூபா. திமுக வந்தோடனே 12,000 15 கூட வைங்க. அதை வச்சுக்கோங்க. நீங்க செஞ்சிரணும்ல. இல்ல அது ஏன் கூட்டுறாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இருங்க, நான் சொல்றத கேளுங்க. நீங்க செஞ்சிட்டுல வசூல் பண்ணணும். அதுக்கு தானே கேட்குறீங்க. என்ன வரி சொல்றீங்க? சிவேஜ் கட்டணம் அப்படின்னு தான் சொல்றீங்க. அப்ப சிவேஜ் அமைச்சு கொடுக்கணும்ல. அமைச்சு கொடுக்க கோர்ட்டுக்கு போனா என்ன உங்க கதை என்ன ஆகும்? என்ன உங்களுக்கு திருப்பி கொடுப்பீங்க? நீங்க உங்க அமைச்சர் தான் கூடுவாரு. உங்க அமைச்சர் தான் கூடுவாரு ஜட்ஜ். இல்ல அவரை வர சொல்லுங்க. இல்ல இப்ப நீங்க கலெக்ட் பண்றீங்க இல்லையா, உங்க முன்னாள் அமைச்சர். நீங்க சொல்ற இந்த பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனால் இதையெல்லாம் இந்த அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தால் சரி செய்த முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குதா? அதுதான் அதான் கரெக்டான கேள்வி. நல்ல கேள்வி. இது கரெக்டா பதில் சொல்றேன். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏப்பா நீங்க கட்சிக்காரங்க கட்சியாலே பாருங்க. ஆனால் பொதுமக்கள் ஒருத்தருக்கும் எங்களை பாருங்க கொஞ்சம். அவங்கள நம்பி அவங்ககிட்ட போனோம். அவங்க அந்தவனை விட்டாங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட்ட போனோம். கம்யூனிஸ்ட் முன்னி மாதிரி இப்போ கம்யூனிஸ்ட் எங்கள் இப்போ இல்லை. அதனால் யாராவது ஒருத்தர் இந்த கிராமத்துக்கு செய்யுங்கப்பா, பாஜக பண்ணுவாங்க செய்யுங்கப்பா அப்படி சொல்லும்போது அப்புறம் ஆமாம் செய்வோம். நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோம் உங்கள் ஆட்சியில், எங்கள் ஆட்சியில் என்னென்ன செஞ்சோம் சொல்லு. இதெல்லாம் செஞ்சோமா? வாஸ்தவம் தான். இதை செஞ்சோமா? வாஸ்தவம் தான். அதை செஞ்சு வாஸ்தவம் தான். ஆனால் செஞ்சில்ல. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறோம், ஒரு நல்ல கூட்டணி அமைங்க. அதுதான் நயனானன் சொல்கிறார், மக்கள் கூட்டணி, மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுத்து சொன்னது. இந்த பல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதிமுகவும் இப்போ நீட் விலக்கிலிருந்து வக்ஃபுலேருந்து தொகுதி மறுவரையிலிருந்து மும்மொழி கொள்கையிலிருந்து இந்த கேள்விகளை அவங்க தரப்புல இருந்து வைப்பாங்க. அப்ப அதிமுக அதற்கு என்ன, இங்க நீங்க எதிர்த்திருக்கிறீங்க, இருமொழி கொள்கை தான் சொல்லியிருக்கிறீங்க, நீட்டு விலக்குக்கு நீங்களும் ஆதரிச்சிருக்கிறீங்க. இப்படியான விஷயங்களை களத்தில் தேர்தல் பரப்புரையில எப்படி அதிமுக எதிர்கொள்ளும்? அதாவது இங்கே தான் இருக்குது. நீங்கள் நீட்டை நாங்கள் ஒரு மந்திரம் வச்சுருக்கோம், நாங்கள் ஒரு ரகசியம் வச்சுருக்கோம், நீங்கள் ஓட்டு போட்டணும் உதக்கையிலுக்கு நாங்கள் போட்டுறோன்னு சொன்னீங்களா? இப்படி ஏமாத்த நாங்கள் ஓட்டுவாங்களே, அதைத்தான் சொல்கிறாங்க மக்கள். இப்படி தான்மா நாங்கள் ஏமாந்து போயிட்டோம். நீங்கள் உழைத்து பிஜேபி செய்யலை, பிஜேபி கரெக்டாக சொல்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இது இப்படி தாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இதுதாங்க இருக்குது அப்படின்னு அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க. முடியாதுன்னு சொல்ல. அதாவது ஆனா நீட் வேணும் வேணாங்கிற இடத்துல அதிமுக இன்னைக்கு வரைக்கும் நீட் வேணான்னு இருக்குது. அதிமுகவுடைய கொள்கை நீட் வேணுங்கிறதா. அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இல்ல, நீட் வேண்டாங்கிறது தான் அதிமுகவுடைய கொள்கை. ஆனா இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும்போது உங்களுக்காக
சில பத்திரிகைகளுக்காக கூட்டணி அமைக்க முடியாது. எல்லா பத்திரிகைலாம் திறந்துக்கிட்டு வந்து சில பத்திரிகை நண்பர்களாம் எப்படியாவது அதிமுக நாசமா போயிட்டோம், நம்ம திமுக வந்து நீங்க சொல்ற மாதிரி உண்மையான பத்திரிகைக்காரங்கன்னா 67 பேர் கள்ளக்குறிச்சியில் செத்து போயிட்டாங்க. எந்த பத்திரிகை வந்து போராடிச்சு? அதுக்கு பேரு இருக்க விவாதம் பண்ண ரைட், ஓகே, அதெல்லாம் நான் சொல்றேன். அதே மாதிரி 2 பேரு டாஸ்மார்க் இதை குடிச்சிட்டு சயனைடு வந்து 2 பேர் இறந்துட்டாங்க. எத்தனை பேர் பேசினாங்க? கட்சி பிரச்சனைன்னு சொல்றீங்க, அது நான் அப்புறம் வர்றேன், அது அடுத்த கேள்வியா வைக்கிறேன். அதிமுக டாஸ்மாக் இங்க அதிமுக ஆட்சி காலத்துலயும் டாஸ்மாக் இருந்துச்சு. நாளைக்கு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில உங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக் முழுவதையும் அகற்றிடுவோம்னு சொல்ல போறீங்களா? அப்ப அதாவது நான் என்ன சொல்றேன்னா, காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல அதிமுக பாஜக விட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த கவலையெல்லாம் வேண்டாம். அதிமுக வந்து ஆட்சியில பங்கு கொடுத்தோம் அப்படிங்கறத நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. நான் ஆட்சி பங்குக்கெல்லாம் போவே இல்லை, டாஸ்மாக்கு கேட்கிறேன். இப்ப நீங்க சொன்னது 2 விஷயமே குடியால் மக்களுக்கு, நீங்க மக்களுக்கான கூட்டணி, மக்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறது குடி இன்னைக்கு ஒரு முக்கிய பிரச்சனைன்னு தொடர்ந்து வைக்கிறீங்க. அப்படி வைக்கும் பொழுது நாளைக்கு அதிமுக பாஜக கூட்டணியோட சேர்ந்து இந்த டாஸ்மாக் கடைகளை மூடிடுமான்னு ஒரு கேள்வியை மக்கள் வைப்பாங்கல்ல? கண்டிப்பா வைப்பாங்க. கண்டிப்பா ஓட்டு போடுற மக்கள் கண்டிப்பா வைப்பாங்க. அதுக்கு பதில் சொல்லணும் அதிமுக. சரி சொல்லுவாங்க. சரி, பதில் சொல்லுவாங்க அதிமுக பதில் சொல்லுவாங்க. சரி, அதிமுகவை காப்பாற்றுறதுக்குங்கிற வாதம், நீங்க சொன்ன கட்சியை காப்பாற்றுங்கிற வாதம் பாஜகவோட சேர்ந்தால் எப்படியெல்லாம் காப்பாற்றப்படும், எதன் அடிப்படையில், குறைந்தபட்சம் அதாவது பேசப்பட்டிருக்கணும்ல. அதிமுக இப்ப எங்க பலகீனமா இருக்கு, ஏன் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற கேள்வியில இருந்து அதை பாஜக வந்து எப்படி காப்பாற்றும்? இப்போ அந்த அதிமுக வந்து என்னமோ ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் ஏதோ யாரா வந்து காப்பாற்றப்படணும், அதுவும் பாஜக தான் வந்து அதிமுக. ஊர்களெல்லாம் போய் பாருங்க, அதிமுகவுடைய கட்டமைப்பு என்ன, அதிமுகவுடைய ஓட்டு வங்கி என்ன, அதிமுகவுடைய பூத்து என்ன, அதிமுகவுடைய களப்பணியாளர்கள் என்ன, அதிமுக செஞ்ச வேலைகள் என்ன. அப்படி அது இல்ல, நீங்கள்ல தொடங்கி நாங்க தனியா இருந்தோம்னா நீங்க ஜெயிக்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, அதுக்காக ஒரு செட்டப் நடக்குதோ? என்ன சொன்னீங்க நீங்க போட வாரம்? அதிமுக யாருமே கூட்டணி வரல, யாருமே வர மாட்டாங்க, எடப்பாடிக்கிட்ட யாருமே வர மாட்டாங்க. சாணிக்கியத்தனமா சாதுரியத்தனமா இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. நீங்க உங்களுக்கு ஆப்ஷன் அங்க மட்டும் தான் இருந்தது. இதே ரவீந்திரன் துரைசாமி கிளம்பிட்டாரு, இல்லைன்னா அவர் போன வாரம் ஃபுல்லா அதை பேசிட்டு இருந்தாரு. அவங்களுக்கு ஆப்ஷன் இங்க மட்டும்தான், அதனால அவங்க கூப்பிட்டு உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லைனால வாங்கங்கிறனால தான் டெல்லியில போய் சந்தித்தாருன்னு இதே ரவீந்திரன் துரைசாமி இதே மேடையில பதிவு பண்ணியிருக்கிறார். ஆனா என்னுடைய கேள்வி, இந்த மாதிரி கூட்டணி வரட்டும், இந்த கூட்டணிங்கிறது வந்து வேற கணக்கு தான். ஆனால் அதிமுக காப்பாற்றுவதற்காக கூட்டணி, அதிமுக கட்சியை காப்பாற்ற வெளியில உள்ள நீங்க சொல்ற சோகால்டு மக்கள் சொல்லல, அதிமுக காரங்கள். இப்ப நீங்களே அதை தானே சொன்னீங்க, இவங்க எல்லாம் இப்படி பேசுவாங்க ஆனா கட்சியை காப்பாத்தணும்னு முதல் வார்த்தையை நீங்க விட்டீங்கல்ல. கட்சி நடத்தும் போது தேர்தல் வரும்போது கட்சி பேசாம இருந்துருமா? எப்படி இருக்கும் கட்சி? ஒரு தேர்தல் களத்துல வாக்கு அரசியல் ஒரு கட்சி பண்ணணுமா? கட்சி அரசியல் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தல் நேரத்துல தேர்தல் அரசியல் பண்ணாதான் அந்த கட்சி. திமுக தேர்தல் அரசியல் பண்றது இல்லையா? அதான் 525 வாக்குறுதியை கொடுத்துச்சு. அதான் கேக்குறேன். இப்ப தேர்தல் அரசியல்ல அதிமுக பாஜகவை இப்ப வந்து திமுக மீது ஒரு விமர்சனம் வைப்பாங்க. அதே வந்து ஒரு பார்லிமெண்ட் தேர்தல்னா இதே அரங்கத்துல சொல்லப்பட்ட ஒரு விமர்சனம், காங்கிரஸை தூக்கி சுமக்கிறது திமுக அப்படின்னு ஒரு விமர்சனம் வைப்பாங்க. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட் எல்லாத்துலயும் வெற்றி பெற்றிருந்தால் கூட இந்த விமர்சனம் இங்க வந்து பொதுவான விவாதங்கள்ல பயன்படுத்தப்படும். இப்ப இங்க திமுகவுக்கு அடுத்து ஸ்ட்ராங்கா இருக்கிற கட்சி அதிமுக, மாறி மாறி ஆட்சி அமைத்த கட்சி அதிமுக. நீங்க சொல்ற மாதிரி கிளைக்கழகத்துல தொடங்கி கீழே கொடி நடுற வரைக்கும் கட்டமைப்பு வலுவாக உள்ள கட்சி அதிமுக. அப்படி இருக்கும் பொழுது இப்ப அதிமுக பாஜகவை தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதான்னு ஒரு கேள்வி. அது இல்ல, அந்த கான்செப்ட் அந்த கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது. திமுக எப்படி ஒரு வலுவான கூட்டணி இருக்கோ, திமுக ஆட்சியிலிருந்து இறக்கணும்னா
அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும். இது நிதர்சன ஜீவா உண்மை. சொல்றாரு நீங்க பாஜகவுக்கு எத்தனை சீட்டு ஒதுக்குறீங்களோ அத்தனை சீட்டுக்கு மேலதான் வெற்றி கணக்கையே திமுக கூட்டணி தொடங்கும் அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றது? ஜீவா இப்ப சொன்னாரே. அவர் ஜோசியத்துக்கு நான் பதில் சொல்ல முடியுமா? அவர் ஒரு ஜோசியம் சொல்றாரு, அதுக்காக நான் பதில் நான் இதைத்தான் சொல்ல முடியும். அதாவது ஒரு கட்சி வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆண்ட கட்சி, 32 வருஷம் ஆண்ட கட்சி, தேர்தல் அரசியலில் எப்படி ஜெயிக்கணும், எதிர்கட்சி எப்படி இறக்கணும், ஆளுங்கட்சி ஆட்சியிலிருந்து அவர் இவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்களுடைய பலபலம் எல்லாம் தெரியும், அவங்கள எப்படி இறக்கணும், அதுக்கு அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கிறாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி நாங்களும் எடுக்கணும்ல. அதுதானே நியாயம். அந்த ஸ்ட்ராட்டஜில அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் ஸ்ட்ராங்கா, நீங்க வந்து பாஜகவோட ஏன் கூட்டணி வைத்தீர்கள் நீங்க யாரும் கேள்வி கேட்கல. அது வந்து தேர்தல் கூட்டணின்னு கூட சொல்லி புரிய வைத்திரலாம். ஆனால் உங்களுக்கு முதலில் மனநிறைவு இருக்கிறதா? எடப்பாடி வந்து இந்த கூட்டணியை அறிவிச்சிருந்தா அதிமுக தலைமையில தான் கூட்டணி. போன முறை இதே இடத்துல என்ன உட்காந்து பேசணும், 5 சீட்ல கன்ஸ்ட்ரெயின் பண்ணாரு. அந்த இடத்துல அவர் வந்து அதற்கு முன்பு இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு கூட்டணியில தன்னுடைய கட்டுக்கோப்பா இருந்து அவங்களுக்கு 5 சீட்டுக்கு மேல கொடுக்கல அப்படின்னு பேசினோம் இல்லையா? அப்ப அந்த கிரெடிட்டை எடுத்துக்கும் போது இப்பயும் அதே கிரெடிட்டை இபிஎஸ் சொல்லியிருந்தா எடுத்துக்கணும் தானே? அத மேடம், தேர்தல் அரசியல்ல விதண்டாவாதம், மேதாவித்தனம், வீரவசனம் எடுபடாது, விவேகம் தான் எடுபடும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, அதுதான் ஆங்கிலத்தில் சிச்சுவேஷனல் அவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப எப்படி காய நகர்த்தணும் அப்படிங்கிறது தான் தேர்தல் அரசியல். தேர்தல் அரசினுடைய கோர் இஷ்யூ. அந்த வகையில் பார்க்கும்பொழுது என்ன தட்டுனா என்ன ஒழுகும், அது எந்த நேரத்தில் தட்டும், எப்படி தட்டணும். விவேக அரசியலுடைய சாராம்சத்தை அதிமுக தலைமையில் கூட்டணி என்று அதிமுகவுல சட்ட போராட்டம் நடத்தி தொடர்ந்து 10 வருஷமா போராடி தன் கையில் அதிமுகவை வைத்திருக்கிறவர், அவருக்கு சொல்ல சுதந்திரம் இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதை அந்த கூட்டணியில சிறிய அளவுல பங்கு வகிக்கிற இவங்களோட வாக்கு வங்கி அடிப்படையில அங்கதான் வந்து அதை சொல்லணுமா? இவங்க தலைமையில கூட்டணின்னு ஒரு கேள்வி வராதா? இன்னும் ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைனா சொன்னோம்னா, when I am reserving something, நான் ஏதாவது ஒன்று சொல்ல நான் வந்து அடக்கி வாசிக்கிறேன்னா பல காரணங்கள் இருக்கும். அரசியல் அதுதான். அதாவது நாங்கள் ஆண்டிருக்கோம், எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட்டறிவு நிறையா இருக்குது, ஜெயிச்சிருக்கோம், முக்கால்வாசி நாங்கள் தான் ஆண்டிருக்கோம். அதிமுக ஆண்டிருக்கு, தெரியும். அரசியலில் வந்து கற்றுக்கூட்டு இல்லை, அதிமுக கற்றுக்கூட்டு கிடையாது. எல்லாருமே பழந்தென்ன எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படி செய்யணும், என்ன செய்யணும். ஒரு 4 பத்திரிகைக்காரங்களுக்காக நான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல போகிறேன். டெல்லியில் போய் ஏன் அதை சொல்லலை, ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும், ஏன் சொல்லணுன்றேன். நான் எத்தனை விஷயம் இருக்கும், இது எதுக்கு சொல்லணும்ன்ற சார்? அரசியல்ங்கிறதே வந்து பத்திரிகையாளர் சொல்றது தானே அரசியல். அந்த மாதிரி பத்திரிகை நீ செஞ்சினா உங்களுக்கு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்ல நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. நீங்க அந்த மாதிரி சொல்லலாம், அவசியம் இல்லை. என்ன பண்ணோம் இது எனக்கு புரியல. பத்திரிகையாளர் தான் சார் சொல்லுவாங்க. ஜெயலலிதா அம்மால இருந்து எம்ஜிஆர் இருக்கட்டும், கலைஞர் பத்திரிகையாளர் தான் சார் சொல்லுவீங்க. அதாவது நான் ரிசர்வ் பண்றேன்னா எனக்கு 1000 காரணங்கள் இருக்கும். அதை நீங்க உங்களுக்கு லோக்கல் ஸ்டடி கிடையாது, பேசக்கூடாது. உங்ககிட்ட சொல்லலாம், மக்கள்கிட்ட சொல்லலாம். மக்கள்கிட்ட பத்திரிகையாளர் சொல்றாங்க கேக்குறோம். மக்கள்கிட்ட எங்க போய் சொல்லுவீங்க? இதுதான் பாயிண்ட். மக்கள்கிட்ட பாயிண்ட் சொல்லுங்க சார். அது பத்திரிகையாளர் இருங்க சார் பாப்போம். பத்திரிகைக்காரங்களா வேற உலகத்திலே மக்கள் கரெக்ட் பாயிண்ட். அவங்களுக்கு மீடியேஷன் வேலை தானே சார் என்னோட வேலை. கரெக்ட் பாயிண்ட் பண்ணீங்க. அதாவது மக்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க மக்கள் செய்யறது தான் நாங்க செய்யறோம். அதிமுக என்ன செய்யறோம், மக்கள் என்ன சொல்றோம் அதான் சொல்றோம். மக்கள் விரும்பப்பட்ட ஒரு கூட்டணி எதுக்கு சொல்றோம்னா ஒரு பிரேஃபேஸா சொல்றோம். அதாவது மக்கள் இதைத்தான் விரும்புறாங்க. திமுக வந்து ஆட்சி வந்து சரியில்லை, அது ஏமாத்துறாங்க, அதனால அதை இறக்கணும்னு நீங்களா ஒன்றும் சரிங்கன்னு மக்கள் சொல்றாங்க, கட்சிக்காரங்க சொல்ல. மக்கள் சொல்ற. அதனால தான் சொன்னேன், பொதுக்குழுவை கூட்டி நாங்க பிஜாக்கோட வேண்டான்னு சொன்ன பிறகுதான் இப்போ சொல்றாங்க. ஏப்பா எல்லாம் சொன்னீங்க கூட்டணி வேண்டான்னு சொன்னீங்க, மக்கள் பாரு எப்படி சொல்றாங்க. யோ உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு. மக்கள் யாரு சார்? யாரு? வாக்காளர்கள். சரி, வாக்காளர்கள். உங்க கட்சி முன்னாள் எம்எல்ஏவே மறுக்கிறாரு. அண்ணா வந்து பொதுக்குழு கூட்டி பாஜக வேணான்னு சொன்னோம். இப்ப மக்கள் சொல்றாங்க, அப்ப பொதுக்குழுக்கான எந்த விதமான மரியாதை இல்லங்கிறத. ஒரு நிமிஷம். அதிமுகன்ற ஒரு ஆகப்பெரிய கட்சியுடைய பொதுக்குழுக்கான எந்த விதமான மரியாதையும் கொடுக்காமல் அந்த பொதுக்குழு கூட்டி சொன்னக்கூடிய விஷயத்தை வந்து உங்களுக்கு என்ன நீங்க சொல்றதா சொல்றேன். எனக்கு சிரிப்பு தான். சரிங்க, நீங்க சொல்றதா நான் சொல்றேன்.
இல்ல நீங்க இப்ப சொன்னீங்க நீங்க வந்து நீங்க தானே சொன்னீங்க. நீங்க எங்களை பத்தி பேசக்கூடாது. நீங்க வந்து என்ன பண்ணணும்? என்ன எங்களை பதட்டப்படுறீங்க. நீங்க தான் சொன்னீங்க. அவங்க பொதுக்குழு கூட்டி கூட்டி நாங்க அந்த அடமானம் வேணாம்னு சொன்னோம். வச்சுட்டாங்க. ஆனா எதுக்கு இப்போ- உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு என்ன அட பிரச்சனை? இருங்க, wait தேர்தல்ல எல்லாரும் தான் கூட்டணி வைப்பாங்க. சரிதான் அண்ணா, இருங்க. நீங்க அதை முடிக்கட்டும், விட்டுட்டு முடிக்கட்டும், போங்க. அவர் நான் முடிக்கட்டும். முடிச்சிடுறேன். என்னன்னா சீக்கிரம் முடிக்கிறீங்க. பொதுக்குழுக்கான எந்த விதமான மரியாதையும் இல்லாமல் அவங்க அந்த பொதுக்குழுல கூட்டப்பட்ட விஷயங்களை பத்தி எந்த செவியும் சாய்க்காமல் இதை யார் முடிவெடுத்ததுன்னு அவரும் சொல்லிட்டாருன்னா மக்கள் சொல்றாரு. ஆனா மக்கள் இல்லைங்கிறது மக்களுக்கே தெரியும். யாரோட முடிவுல அதைத்தானே சொன்னேன். எனக்கு விட்டீங்க. வாக்காளர்கள் வந்து கட்சிக்காரனை சொல்றாங்க, நீங்க மனமாச்சரிங்களை விட்டுட்டு நான் பெரியவனா நீங்க பெரியவனா பள்ளியில விட்டுட்டு நீங்க வந்து ஒரு வலுவான பேசலாம். கூட்டணி அட, இருங்க. அமைங்க அப்படின்ட்டு பேசலாம். இல்லன்னா